காகமோடு கழுகலகை நாய் நரிகள் சுற்று சோரெடுத்துருத்தியை காலிரண்டு நவ. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி. அன்னையின் அருளால் இந்த குருதேவரின் 189வது ஜெயந்தி தினத்தை ஹோமம், பஜனை, நாமஜபம் ஆகியவை செய்து அனுஷ்டித்தோம். இப்பொழுது குருதேவரின் மகிமைகளில் சிலவற்றை, வெகு சிலவற்றை செவிமடுப்போம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குருதேவர் அப்படின்னு ஒரு பட்டம். பட்டம் அப்படின்னா எந்த பல்கலைக்கழகத்திலையும் கொடுக்கப்பட்ட பட்டம் இல்லை. அது பக்தர்களெல்லாம் அவரை நாடி வந்து அருள் வழிகாட்டுதல் பெற்று அவரிடமிருந்து அருள் ஆற்றலை பெற்று வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய தைரியத்தோடு சென்றார்கள். அதனால் நம்மை உய்விக்கக்கூடிய நல்வழி காட்டுகின்ற, அந்த சன்மார்க்கத்தை உணர்த்துகின்ற, இறைவனிடம் நம்மை அழைத்து செல்லுகின்ற, இறைவனாகவே இருக்கின்ற ஒரு பெரிய மகானிவர் என்பதை உணர்ந்து அவர்கள் குருதேவர் என்று அவரை அழைத்தார்கள். அப்போ குருதேவர் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஏன் அழைத்தார்கள்? அவர் ஒரு சத்குருவாக இருந்து உயிர்களை எல்லாம் நல்வழியில் நடாத்தி சென்றார். இறைவனை நோக்கி அழைத்து சென்றார். வாழ்க்கையின் இன்னல்களை சந்திக்கும் தைரியத்தை கொடுத்தார். வாழ்க்கையின் அனுபவங்களால் பண்பாடு அடைந்து மேல்நிலை அடையும்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் அருள் உற்சாகம் கொடுத்து தூண்டிவிட்டு கைதூக்கி விட்டார். இத்தகைய பெரிய அருள் உபகாரங்கள் அவரிடமிருந்து பக்தர்களுக்கு இடையறாது கிடைத்து கொண்டிருந்ததுனால பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களால் குருதேவர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ குரு என்பவர் யார்? தன்னை நாடி வந்து வழிகாட்டுதலை கேட்கின்ற, நாடுகின்ற சீடனுக்கு இதுதான்ப்பா நீ போக வேண்டிய மார்க்கம் என்று காட்டி தருகின்றவர் குரு. குரு என்ற சொல்லுக்கு அஞ்ஞான இருளை ஓட்டுகிற அறிவு ஒளி வடிவானவர் அப்படின்னு பொருள். அறியாமைங்கிறது இருள், அறிவுங்கிறது ஒளி, அந்த இருளை விரட்டுகின்ற ஒளி. அப்போ அஞ்ஞான இருளில் தடுமாறிக்கொண்டிருக்கிற ஜீவர்களுக்கு அறிவு ஒளியினால் நல்வழியை காட்டிய பேரருளாளர் குரு ஆகிறார். அப்படிப்பட்ட குருமார்களுக்குள்ளும் தேவனாக, தலைவனாக ஸ்ரீராமகிருஷ்ணர் விளங்குகின்றார். குருதேவர் என்கிற அந்த சிறப்பு பெயரின் பொருள் ஆன்மீகத்தில் வழிகாட்டுகின்ற ஆச்சாரிய புருஷர்களுக்குள்ளே தலை சிறந்தவராக விளங்குபவர் என்று பொருள். அவருடைய பேர் ஸ்ரீராமகிருஷ்ணங்கிறது கூட சொல்லாமல் குருதேவர் அப்படின்னே கூட நாம் சொல்கிறோம். குருதேவர் அப்படின்னாலே அது குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரை குறிக்கின்றது. அப்படி சீடர்களுக்கு நல்வழி காட்டுவதிலே என்ன செய்ததுனால இவர்களெல்லாம் இப்படி குருதேவர் குருதேவர் என்று அவரை கொண்டாடினார்கள்? பல காரணங்கள் இருக்குது. ஓரிரு காரணங்களை மட்டும் இப்போ பார்ப்போம். குருதேவர் தன்னுடைய சீடர்களிடத்து அபாரமான அன்பு கொண்டிருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு துறவி பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சீடர்கள் எல்லாம் குருவுக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்குது சனாதன தர்மத்தில். இப்போ பக்தர்கள் எல்லாம் தமக்கு அருள் வழி காட்டக்கூடிய குருவுக்கு ஏதேனும் காணிக்கையாக படைக்கிறார்கள். பழமோ, வஸ்திரமோ, காசோ, ஏதோ ஒன்று அவரவருக்கு இயன்றதை கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவ்வப்பொழுது குருவும் சீடர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதனால சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்கள் ஆசிரமத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நாணயம், காசு வச்சு கொடுக்குறதுண்டு அப்படின்னு சொன்னார். இந்த ஆதீனத்தினுடைய மடாதிபதியாக இருக்கிறவர் சீடர்களுக்கு அன்றைக்கு ஏதோ ஒரு 5 ரூபாய் காசோ ஏதோ ஒன்று அப்படி கொடுப்பாராம். அவர் தேர்ந்து அதை பெறுவது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவார்கள் அப்படின்னு சொன்னார்.
எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு சாதாரணமாகவே நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறவன் அதிலிருந்து பெற்றுக்கொள்வதை விட அவன் கொடுப்பது அதிகமாக இருக்கணும்னு நினைப்பான். அப்போது தான் தனது என்கின்ற அகங்காரம் மமக்காரங்கள் சிறிதும் இல்லாத ஒரு பேர் அருளாளர் தன்னை கொடுக்கணும்னு தான் நினைப்பாரே ஒழி என்று சிஷ்யன் நமக்கு என்னத்தை கொடுப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டார். முற்றிலும் தன்னையே அளிப்பார் சீடர்களின் நலனுக்காக. அதனால குருதேவனும் அகங்காரம் சிறிதும் இல்லாதவராக தன்னுடைய சீடர்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். அதிலும் குறிப்பாக சில இளைஞர்கள், கல்லூரி மாணாக்கர்கள் என்ன அப்படி இருக்கக்கூடியவங்கள்லாம் வருவாங்க. அவர்கள்ட்டெல்லாம் அவர் ரொம்ப அன்பை பொழிந்து உண்மையை எடுத்து சொல்லுவார். ஏன்னா காகம் கொத்தாத கனி முழுமையாக இருக்குது, அப்படியே தூய்மையாக புதுசாக இருக்குது, இதை இறைவனுக்கு படைக்கிறது ரொம்ப நல்லது என்று சொல்லி அந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்தி ஆன்மீக நெறியில் திருப்பி விடுவார். அப்படி வரக்கூடிய அந்த பக்தர்கள்ட்ட இப்போ நாம் கொஞ்சம் இந்த ஹோமத்தில் அந்த காலத்தில் ரிஷிகள் சொன்ன அந்த மந்திரங்களை சொன்னோம். ஆசிரமத்துக்கு பிரம்மச்சாரிகள் வரணும், பிரம்மச்சாரிணிகள் வரணும் என்று பிரார்த்தித்தார்கள் ரிஷிகள் ரிஷிகைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி குருதேவர் அழுது புலம்பினார். கடவுள் எனக்கு நான் காணணும், காட்சி கொடுக்கணும் என்று எப்படி அழுதாரோ ஏங்கினாரோ அதை விட பல மடங்கு நல்ல சிஷ்யர்கள் வரணும், நான் பெற்ற இந்த ஆன்மீக அருட்செல்வத்தை அவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும் என்று அவர் ஏங்கி அழுதார். அப்போ அன்னை காளி, அவர் காளி பக்தர் இல்லையா, காளியினுடைய புதல்வன், காளியின் மைந்தர். அதனால் அவர் காளிகிட்ட கேட்டார், அம்மா எனக்கு இத்தனை அனுபவங்கள் எல்லாம் கொடுத்துட்ட, அது நினைக்க நினைக்க தித்திக்கிறதம்மா, தெவிட்டாத பேரின்பமாக இருக்குது, இதெல்லாம் என்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு நல்ல சீடர்களை அனுப்புமான்னு அழுது அழுது பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்தார். அப்போ ஒரு நாள் அம்மா சொன்னேன், அப்பா அப்படிப்பட்ட சீடர்கள் உன்னை தேடி வருவார்கள், நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு சொன்னான். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஆஹா, அம்மா சொல்லிட்டா, இனிமேல் நிறைய பக்தர்கள், இளைஞர்களான பக்தர்கள் இங்கே வருவாங்க என்று அவர் சந்தோஷமாக இருந்தார். சில நாட்கள் போச்சு, ஒருத்தரும் வரல. பழையபடி அவருக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. உடனே காளிகிட்டே நேர போகிறார், அம்மா நீ பக்தர்கள்லாம் வருவாங்கன்னு சொன்னியே, ஒருத்தரையும் காணுமேம்மா என்று திரும்ப அழ ஆரம்பித்து விட்டார். எதுக்கு? பக்தர்கள் வரணும்னு அழுதார். கடவுள் வேண்டும், கடவுளே உன்னை நான் பார்க்கணும் என்று அழுதவர் அதே உத்வேகத்தோடு இப்பொழுது எனக்கு பக்தர்கள் வரணும். ஏன்னா இந்த உலக மக்கள், சாதாரண உலக மக்கள் சாதாரண விஷயங்களையே திரும்ப திரும்ப பேசி என் காது புளித்து விட்டது, என் நெஞ்சம் புண்ணாகி விட்டது. உன்னை பற்றி நான் பேசணும், அவங்க சொல்லணும், அதை நான் கேட்கணும். அந்த ஒரு அமிர்தமயமான அனுபவம் எனக்கு வேணும். அதனால பக்தர்களால் நான் சூழப்பட்டு இருக்க வேண்டும்னார். நான் காட்டுக்கு போக விரும்பலை, பக்தர்கள் என்கிட்ட வரணும்னு சொன்னார். அப்படிப்பட்ட அற்புதமான குரு அவர். அப்படி பிரார்த்தனை பண்ணினவர். அது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நரேன் முதலான இளைஞர்கள், கல்லூரியில் படித்து கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லாம் அவரை பார்க்க வருகிறார்கள். அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இப்போ வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்பில் இருந்தாங்க. இவருடைய சிறப்பு என்ன? அத்தனை பேரிடமும் சமமாக அன்பை பொழிந்தார். ஒரு பாட்டு, தந்தை தாயும் காட்டா அன்பு தலையிலே விவேகானந்தனை பிடித்தாய், உலக நாத்தனாக செய்தாய். என்ன செய்தாய்? எங்கள் அம்மா அப்பாட்ட கூட நான் இப்படி ஒரு அன்பை அனுபவித்ததில்லை என்று எல்லா சிஷ்யர்களும் வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு அன்பை பொழிந்தார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி தந்தை தாயும் காட்டாத அன்பு, அந்த வலையை வீசி பிடிச்சார இந்த சீடர்களெல்லாம். அந்த அன்பை அவர் பொழிந்தது எப்படிங்கிறத ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். நரேன் தன்னிடம் வந்த சீடர்களுக்குள் எல்லாம் தலைவனாக திகழ்ந்தான் என்பது அவருக்கு தெரிந்தது. ஆனால் அவன்கிட்ட மட்டும் அலாதி பிரியம் வச்சு மற்றவங்களை புறக்கணிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அவரோட சூரியனுடைய ஒளி எல்லாருக்கும் சமங்கிற மாதிரி எல்லா சீடர்கள்ட்டையும் பேரன்பு கொண்டிருந்தார். எப்படி அவருடைய அன்பு இருந்தது? இந்த குரு சிஷ்யன்கிற அந்த ஃபார்மாலிட்டி இல்லை, அந்த உறவு இல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அழகான உதாரணம். சீடர்கள் எல்லாம் அவரை பார்க்க வருவார்கள். அவரவருக்கு சௌரியப்படும் போது வந்து பார்த்துட்டு போவாங்க. சில சமயம் விடுமுறை, ஏதாவது ஒரு நாள் அவகாசம் இருந்தால் குருதேவரோடு அங்கே தங்கி விட்டு செல்வார்கள். அப்படி ஒரு முறை ராக்கால் என்கிற இளைஞன், பின்னாளில் அவர் தான் சுவாமி பிரம்மானந்தர், அவர் குருதேவரை பார்க்க வரார். அவர் கூடயே அன்றைக்கு தங்குகிறார். அப்புறம் அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். யாரு? ராக்கால். குருதேவர் தூங்கவே மாட்டார்.
ஒரு நாளில் 2 மணி நேரம் தூங்கினா ஜாஸ்தி. குருதேவருக்கு இறைவனுடைய உணர்விலே ஊறி இருப்பார், உறக்கமே கிடையாது. அந்த 2 மணி நேரமும் ரொம்ப லைட்டான தூக்கம்தான். அதனால இவன் தூங்கி கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு காரியம் அவனை சொல்லி எழுப்பி அதை எடுத்துட்டு வா என்னமோ ஒன்று சொல்கிறார், ஒரு சின்ன வேலையை சொல்கிறார். உடனே அவன் போங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு இந்த பக்கம் புரண்டு படுத்து தூங்கிட்டானான். யாரு? அந்த ராக்காலுங்கிற இளைஞன், சீடன். இப்போ குரு ஒரு வேலையை சொல்லி சீடன் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலாமா? என்னடா சீடன் நீ எல்லாம் என்று அடிக்கலை. இப்போ பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாரா, அவர்கிட்ட சொன்னாரா, பாரு ராக்கால் என்னை குருன்னு தள்ளி வைக்காம அப்பா மாதிரி அன்போட என் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டான் அப்படின்னாரான். அப்போ அவருக்கு வேண்டியது அன்பு, அவர் அன்பை கொடுத்தார். நீ அன்பை பிரதியாக கொடுக்கும்போது உன்னுடைய நற்குணம் வளரும் என்பதனால் உனக்காக சந்தோஷப்பட்டார். நீ அன்பு செலுத்தலைன்னு அவர் ஒன்றும் ஏங்கி போக மாட்டார். அவர் எதிர்பார்த்த அன்பெல்லாம் அன்னை பராசக்தியிடம் இருந்துதான். ஆனால் மற்றவர்கள் அவரிடம் காட்டுகிற அன்பு அவர்களுடைய நலனுக்கு உதவும் என்பதை அந்த மகான் அறிந்திருந்தார். அதனால் இவர் சொல்கிற, இப்போ அவன்கிட்ட நெருங்கி வந்துட்டான், குரு சிஷ்யன்னு தள்ளி வைக்கல, அன்போடு பக்கத்தில் வந்துட்டான், மறுத்து கூட பேசுகிறான் என்று சந்தோஷம் அடைந்தார். சரி, இப்படி இருக்காருன்னா அவங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துருவாரோ அந்த சீடர்களை அப்படி நினைக்க வேண்டாம். இப்போ இந்த சீடர்கள் எல்லாம் எல்லா இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்க தானே, காலேஜில் படிக்கிறாங்க, +2 காலேஜில் படிக்கிற பசங்க. அப்போது இந்த மற்ற பக்தர்கள் வரும்பொழுது நிறைய இனிப்பு பலகாரங்கள் கொண்டு வருவார்கள், குருதேவர்கிட்ட கொடுப்பார்கள். அதுவும் வடநாட்டில் ஸ்வீட்ஸுக்கெல்லாம் கேட்க வேண்டாம், நிறைய டப்பாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய இனிப்பு பலகாரங்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார், பெரும்பாலும் நரேனுக்கு மட்டும் கொடுப்பார். அப்போ இந்த சீடர்களுக்குள்ளேயே ஒரு கசமுசை, அது என்ன வர்ற ஸ்வீட்டெல்லாம் நரேனுக்கே கொடுக்குற அப்படின்னு. ஏன்னா அதுகளுக்கு ஆசையாக இருக்கு பாவம். சில சமயங்களில் எல்லாருக்கும் கொடுப்பார், பெரும்பாலான நேரம் நரேனுக்கே கொடுப்பார். இது என்னது இப்படி அப்படின்னு நினச்சி ஒரு தடவை ஒரு மார்வாரி பக்தர் வந்து ஒரு நிறைய இனிப்பு பலகாரத்தை கொடுத்துட்டு போகிறார். அப்போது குருதேவர் ஏதோ ஒரு வேலை அந்த பக்கம் போயிருந்த போது இந்த ராக்கால் பார்த்தார். ஆமாம், ஒவ்வொரு தடவை ஸ்வீட்டு வரும்போது நரேனுக்கே கொடுக்குற, இந்த தடவை நான் சாப்பிடணும் அப்படின்னு அவரே எடுத்து ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டார். ஜாங்கிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாங்கிரியை சாப்பிட்டுட்டார். அதில் நிறைய இருக்குது, ஒன்று மட்டும் சாப்பிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குருதேவர் வந்தார். பார்த்தார், ராக்கால் முகத்தை பார்த்தார். ஏன் உன் முகம் இன்னைக்கு இருளடைஞ்சு கிடக்கு, என்ன பண்ணின நீ அப்படின்னார். இவருக்கு பயந்து போச்சு. அவர் அப்படிலாம் தப்பு பண்ணுற ஆள் இல்லை, நல்ல தம்பி தான் பாவம். சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன பலவீனத்தில் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டார். சொல்லிட்டார் உண்மையை. அந்த ஸ்வீட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் நரேனுக்கே கொடுக்குறீங்க, எனக்கு ஆசையாக இருந்தது, அதனால் நான் இன்றைக்கி எடுத்து சாப்பிட்டேங்க. அடக்கு இருக்கு, நான் ஏன் தெரியும் உனக்கு அதை கொடுக்காம இருக்கேன். இந்த மார்வாரி பக்தர் இந்த ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வரும்போது நீங்களாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சி கொண்டு வரல, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது வீட்டில், அது போகணும், வழக்கு ஜெயிக்கணும், என்னென்னவோ அவங்க கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் போகணும்னு ஒரு பிரார்த்தனையோடு கொண்டு வராங்கடா. அந்த பிரார்த்தனை அவங்களுடைய வினை கர்மமெல்லாம் அதில் படித்து கிடக்கும். அதை சாப்பிட்டு நீங்கள் ஏன்டா கஷ்டப்படணும், பாரு இப்போ நீ சாப்பிட்ட உடனே உன் முகம் இருளடைஞ்சது எனக்கு தெரிஞ்சு போச்சடா அப்படின்னு. ஓ அப்படியா, அதுக்காகத்தான் நீங்கள் இது கொடுக்க மாட்டேங்கிறீங்களா என்று ராக்கால் உணர்ந்து கொண்டான். அப்போ அதுக்கு பிறகு குருதேவர் கொடுத்தாலொழிய வேற எதையும் ஆர்த்தேன்னு வாங்கி சாப்பிட மாட்டான். அப்போது அவருடைய அன்பு வெளிப்பார்வைக்கு கடினமாக அவருடைய நடத்தை இருந்தாலும் முற்றிலும் சீடர்களின் நலன் கருதியே அவர் செயல்பட்டார். அவருடைய அந்த சீடர்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு பெருசாக இருந்ததா. சுவாமி சித்பானந்த மகாராஜ் குருதேவரை பற்றி 108 போற்றி நாமங்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு நாமம் என்ன அப்படின்னா, ஸ்வசிஷ்ய நிவக திருஷ்ட நாராயண பாவாய நமக. அவர் எப்படிப்பட்டவர், தன்னுடைய சொந்த சீடர்களையே நாராயண ரூபமாக பாவித்து வணங்கியவர். சீடன்னா எனக்கு கீழே அவன் இருக்கான், அவன் தான் என்னை நமஸ்காரம் பண்ணணும் என்கிற ஹோத்தால் அவர் பழகலை. ஸ்ரீமன் நாராயணனே இந்த சீடர்கள் வடிவில் வந்துள்ளார் என்று சீடர்களிடமும் பெருமதிப்போடு அவர் விளங்கினார். அவரவருக்கு ஏற்றபடி வழி நடத்தினார். சரி, அப்போ ஏன் நரேனுக்கு கொடுத்தார் அப்படின்னா, அவரையும் அந்த பிரார்த்தனையெல்லாம் பாதிக்கணுமே. அவர் காட்டுத்தீ போன்றவர். அவர் சொல்கிற, அந்த காலத்தில் சமுதாயத்தில் ரொம்ப பெரிய பேர் எடுத்தவர், பெரிய பிரச்சாரமெல்லாம் பண்ணினவர் கேசப் சந்திர செயின், பிரம்ம சமாஜத்தினுடைய தலைவர். நல்ல உபன்யாசம்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு பங்கு அக்னி சுடர் இருக்குன்னு வச்சுக்கோ,
நரேன் கிட்ட 16 பங்கு இருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கு பார்வையில் அவன் ஒரு சின்ன பையன், இவர் பெரிய மனுஷர். ஆனால் இவன்கிட்ட தான் 16 மடங்கு அதிகமாக ஞானம் பிரகாசிக்கின்றது அப்படின்னார். அந்த ஞான அக்னி அவனுக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதாலே என்ன பிரார்த்தனை கைஷடையான எண்ணத்தோடு வந்திருந்தாலும் அதெல்லாம் அவன்கிட்ட அக்னியில் போட்ட நல்ல காஞ்ச விறகு மாதிரி உடனே பஸ்மமாயிடும், அவனை ஒன்றும் பண்ணாது. அதனால நான் இதை அவனுக்கு கொடுத்தேன் என்று தன்னுடைய செயலின் உண்மை நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அப்போ சீடர்களின் நலனையே முற்றிலும் தன் ஹிருதயத்தில் கொண்டவராய் அவர் ஒவ்வொரு சீடரையும் அவரவருக்கு ஏற்றபடி வழி நடத்தினார். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய சீடர்களில் ஒரு இளைஞர் யோகின் அப்படின்னு பேர். அவர் ரொம்ப மென்மையானவர். அதுவே ஒரு குற்றமாக சொல்கிற அளவுக்கு மென்மையாக இருப்பார். யார்கிட்டையும் அடித்து பேச வேண்டிய நேரத்தில் கூட அடித்து பேச மாட்டார். ஒரு தரம் இலுப்பச்சட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க கடைக்கு. அவர் போயிட்டு வாங்கிட்டு வர பார்த்தா அது கீரல் விட்டுருக்கு. கீரல் விட்ட சட்டி அடுப்பில் வச்சு எப்படின்னு எண்ணெய் விட்டு தாளிக்க, இப்போ பிரயோஜனப்படாததை வாங்கிட்டு வந்திருக்கு, துட்டும் செலவாக போச்சே அப்படின்னு. அவருக்கு இதை சொல்லி இது சட்டி சரியில்லை நீ வேற கொடுங்க அப்படின்னு திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு வரலையா, கொடுத்துட்டார்ல சரின்னு கொண்டு வந்துட்டார். அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவர் அந்த யோகானந்தா. பிற்காலத்தில் சுவாமி யோகானந்தா ஆகிறார். அவருடைய இயற்பெயரும் யோகீந்திரன். ஸோ யோகின் அப்படிம்பாங்க. அந்த யோகின் என்ன பண்ணுறார், அவருக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலை, இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லை. குருதேவர் கூடவே இருந்து ஆன்மீக பயிற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அவங்க அம்மா தொந்தரவு கொடுக்குறாங்க, என் பையனை அனுப்பிடுங்க நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னு குருதேவர்கிட்ட வம்படி பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப அழறாங்க அவன்கிட்ட, யோகின்ட்ட நீ பண்ணலைன்னா நான் செத்து போயிடுவேண்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கூடான்னு அப்படி இப்படின்னு பேசி அந்த சின்ன பையன் பாவம் இரும்பு சட்டி உடஞ்சதை கொடுத்தா கூட திருப்பி கேட்க தெரியாதவன் அம்மா சொன்ன உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னா சொன்னாங்க. ஐயோ அம்மாவுக்கு எதுவும் ஆயிடப்போகுது போல் இருக்கேன் அப்படின்னு சரின்னுட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் குருதேவரை பார்க்குறதுக்கும் வெக்கமாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வரார். என்னப்பா நடந்தது? இல்லை இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை ரொம்ப வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கான நாட்டம் இல்லை, நான் இங்கே தான் வர விரும்புகிறேன். அப்படியா, நீ சொல்லு, நான் வேணா உன் மனைவியினுடைய உள்ளத்தையும் பக்தி பாதையில் திருப்பிடுறேன், அப்போ உனக்கு அவள் இடைஞ்சலாக இருக்க மாட்டா அப்படிங்கிறார். என் அம்மா என்னை ரொம்ப வற்புறுத்தினால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு யோகின்னு சொல்கிறான். உடனே அம்மா சொல்கிறா, யாராவது அப்படி பண்ணுவாங்களா உலகத்தில்? எந்த மகனும் தாய்க்காக கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அவனுக்காக தான் பண்ணிக்கிறான், இவன் பண்ணிட்டு என்னையே சொல்கிறான் அப்படின்னுட்டாங்க. அன்னைக்கு என்ன அழுது வற்புறுத்தி செய்ய வச்சாங்க, இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்க. அப்படி நொறுங்கி போச்சு யோகினுடைய இதயம். ஆகாஹாஹா, நான் அம்மா அம்மா அம்மான்னு உருகினேன், இந்த அம்மா என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நேரம் ஓடிட்டார் குருதேவர்கிட்ட. இப்படி சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா, நான் அவங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணேன், அப்படி யாராவது அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, உனக்காக பண்ணிக்கிட்டு என்னையும் சொல்கிறியாடான்னு கேட்டுட்டா அப்படின்னு அழுதார். நீ கவலைப்படாத, நீ பழையபடி இங்கே போய் கொண்டு அந்த பற்றுதெல்லாம் போகும்படி நான் பண்ணுறேன்னு சொல்லி நாளடைவில் அதை எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்துட்டார். இவ்வளவு தூரத்துக்கு குருதேவருடைய அருளை பெற்ற அவர் கூட என்ன பண்ணாரா, ஆமாம் குருதேவர் அப்படியே காமத்தை ஜெயிச்சவர். அன்னை சாரதா தேவியாரை விவாகம் பண்ணினாலும் அவர்களுக்கிடையிலே கணவன் மனைவி உறவே கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்களே, இது நிஜந்தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது இந்த இளைஞருக்கு. யாருக்கு? யோகினுக்கு. ஒரு நாள் ராத்திரி, சில சமயம் அவங்க தங்குவாங்க சொன்னேலே அந்த இளைஞர்கள்லாம், அந்த மாதிரி ஒரு தடவை இவர் வந்திருக்கிறார். அவர் ராத்திரி அவர் திடீர்னு முழிக்கிறார். பார்த்தா அங்கே மேலே கட்டிலில் குருதேவர் படுத்திருப்பார் வழக்கமாக. அந்த கட்டில் காலியாக இருக்குது, குருதேவர் காணுமே, எங்கே போயிட்டார்? விபரீதமான எண்ணம் கொடுத்தவருக்கு, எங்கே அன்னையார் ரூமுக்கு போயிட்டார் குருதேவர்னு நினச்சிட்டேன். இந்த பையன் இளைஞன் அவன் கஷ்டப்பட்ட போது எப்படியெல்லாம் குருதேவர் சப்போர்ட் பண்ணினார். இவன் நினைக்கிறான், இந்த குருதேவர் எங்கே, இங்கேருந்து நேரம் அம்மா ரூமுக்கு போயிட்டாரோ, ராத்திரியில் எல்லார்கள்லையும் மண்ணை தூவிட்டு தப்பாக நடந்துக்கிறார் போல் இருக்குன்னு முடிவுக்கு வந்துட்டு அம்மா ரூம் இந்த பக்கத்தில் இருக்குது, அதையே பார்த்துட்டே இருக்கான். அந்த வழியாத்தானே வரணும், பிடிச்சிடணும் அவரை கையும் கடவுமா அப்படின்னு அன்னையார் கொஞ்சம் ஒரு 50 அடி 100 அடி தள்ளி நகபத்தில் தங்கியிருக்காங்க. நகபத்தையே பார்த்துட்டு நிற்கிறான். ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சு. ராத்திரியில், இதெல்லாம் ராத்திரியில் நடக்குது. பின்னாடி டொக் டொக் டொக்குன்னு அந்த பாதக்கோரோட சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஒரு ரொம்ப தூரம் தள்ளி மரங்கள்லாம் இருக்கும், அந்த பக்கம் போய் இயற்கை கடன் கழிச்சிட்டு வருவாங்க. அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கார் குருதேவர்.
இந்த மனசு அதுக்குள்ளே எப்படியெல்லாம் பேயாட்டம் போட்டு தப்பாக நினச்சி சந்தேகப்பட்டு விட்டது. யாரை? தன்னுடைய குருநாதரையே. இவன் அங்கேயே பார்த்து நிற்கிறாங்கிறத அவரும் கவனிச்சிட்டார். புரிஞ்சு போச்சு அவருக்கு தெரியாது, சொல்லிதான் தெரியணுமா. அவர் புரிந்து கொண்டார். வந்து இளைஞன் தோளில் தட்டி கொடுத்து, மகனே, குருவை இரவிலும் சோதித்துப்பார், பகலிலும் சோதித்துப்பார் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டேன். ஒன்றுமே சொல்லலை, திட்டலை, வைக்கலை. அவர் எண்ணத்தையும் புரிந்து கொண்டார். நீ சரிதான்ப்பா, நீ பண்ணினது பண்ணுட்டார். தன்னை சோதித்து பார்ப்பதற்கு தன்னுடைய சீடர்களுக்கு மனமும் வந்து அனுமதி கொடுத்தவர். அப்போ அவர் குருதேவர்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவது? இப்படி ஒவ்வொரு சீடர் விஷயத்திலையும் 1000 நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லலாம். அதனால தான் அவர்கள் எல்லாம் எல்லாருமே ஒரு 4-5 வருஷம்தான் அவர்கிட்ட கடைசி காலத்தில் தான் வராங்க. அதுக்கப்புறம் அவர் மகாசமாதி ஆயிடுறார். அதுக்கு அப்புறமும் அவர் பெயரால் எல்லோரும் திரண்டு இன்று உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் என்றால் அவர் கொடுத்த அன்பு, அவர் காட்டிய அருள் வழிகாட்டுதல் எவ்வளவு பெருசு! நம்மால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மகான் அருளாளர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் குருதேவர். அதனால குருதேவரை வணங்குவதில் நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்முடைய குருநாதர் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அதை எளிமையாக போக்கி விடுவார். சில பக்தர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் முருகனை தான் எனக்கு வழிபட்டு பழக்கம், எனக்கு முருகனை தான் பிடிச்சிருக்கு, முருகன் தான் என் இஷ்ட தெய்வம், ஆனால் குருதேவரையும் பிடிச்சிருக்கு, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாரு ஒரு பக்தர் ஒரு தரம். அப்போது சுவாமிஜி சொல்கிறாங்க, சுவாமி சித்பானந்த மகாராஜ், குருதேவரை உன்னுடைய குருவாக நினைத்து கொண்டு முதலில் அவரை வணங்கு. நான் முருகனை வணங்கி வழிபட்டு காட்சி பெற விரும்புகிறேன், எனக்கு அருள் புரியுங்கள் என்று குருதேவரிடம் நமஸ்கரித்து விட்டு குருதேவரை முருகனுக்குள் ஐக்கியப்படுத்தி விட்டு நீங்கள் முருகனையே வணங்குங்கள். தியானம் பண்ணும்போது முதல்ல குருவை வணங்கணும். அதனால குரு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவா பாவிச்சு வணங்குங்கள். அப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஜப்பம் பண்ணி நிறைய நேரம் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு. அப்போ நான் குருதேவரையும் விட வேண்டாம், முருகனையும் விட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப திருப்தி, ரெண்டையும் பிடிச்சிட்டாராம். அப்படி அவர் குருதேவராக அன்றைக்கு மட்டும் இல்லை, சரீரத்தோடு இருந்த போது மட்டுமல்ல, இப்பொழுதும் யாரெல்லாம் அவரை நாடி வருகிறார்களோ அவர்களையெல்லாம் வழிநடத்துகிறார். அவருடைய அருளாற்றலின் வலிமை எத்தகையது! இந்த கலியுகத்திலே யாரெல்லாம் உண்மையாக ஆன்மீகத்தை நாடுகிறார்களோ ஒரு கணம் நினைச்சாலும் அவர்கள் என்னிடம் வருவார்கள்ங்கிறார். அவர்களுக்கான அருள் வழிகாட்டுதலை, அருளாற்றலை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால குருதேவரை வணங்குவதற்கு நாம் இன்று கூடியிருக்கிறோம் சொன்னால் இது நாம் பெற்றிருக்கிற அரிய பாக்கியம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் எல்லோருக்கும் நினைவுபடுத்தி கொண்டு இந்த சிற்றுரையை பூர்த்தி செய்கின்றேன். குருதேவர் திருவருளால் நாம் அனைவரும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி வாழ்க்கை பயனை, இறைவனை அடைவதை இந்த ஜென்மத்திலேயே எடுத்த இந்த தேகம் விழுமுன்னரே பெற்று உய்வோம். குருதேவர் திருவருள் யாண்டும் நமக்கு கிட்டுவதாகுக. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய்.